அதாவது சில பிள்ளைங்க தெரியாம அந்த சூடு பாத்திரத்துல கை வைப்பாங்க பாருங்க, ஹாட்டா ஏதாவது வைக்கும். சில பிள்ளைங்க தெரியாம கை வச்சு கை சுட்டுட்டுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் சும்மா ஒரு பாத்திரத்தை வச்சாலும் பிள்ளைங்க ஊ ஊ ஊன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படிதான் கை வச்சுட்டான், தெரியாம கை வச்சுட்டான். ஐயோ இனி இனி யோபுவா டாபிக்க மாத்து, வேற போ. அடுத்த 10 பிள்ளைங்க வந்துட்டாங்க. யோபு அடிபட்டுல இருந்து வெளியே வந்துட்டான். நான் இன்னும் இந்த ஷாக்ல இருந்து வெளியே வரல. ஹல்லேலூயா. கர்த்தர் அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லும் நாட்கள். நம்ம லைஃப்ல அனுமதிச்சதை மட்டும் பார்க்கிறோம், அனுமதிக்காததை பாருங்க, அனுமதிக்காததை பாருங்க. எல்லாம் மொத்தமா விட்டுட்டாருன்னு வைங்களேன், விடல. கர்த்தர் சிலதை அனுமதித்திருக்கிறார், சிலதை அனுமதிக்கவில்லை. ஹல்லேலூயா. தண்ணீர்ல தாழ அனுமதித்தார் பேதுருவை. எதுக்கு தெரியுமா? நீ யாரும் எங்கேயும் பார்க்க கூடாது. ஆண்டவரே, படகுல வச்சு பேதுரு என்ன சொன்னார்? ஆவேசம். கொஞ்சம் தாழ அனுமதித்ததும் இப்ப சொல்ல ஆவேசம்னு. ஆண்டவரே ஆண்டவரே, இப்போ கேள்வி, உனக்கு டவுட் எல்லாம் நம்ம இந்த சேஃபா இருக்கும் போது தான் டவுட் வரும். சும்மா இருந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தா டவுட் வரதான் செய்யும். கொஞ்சம் இறங்கினாதான் ஆண்டவரே, டவுட்டே கிடையாது. விசுவாசி அவன் என்றும் பதறான். போட்ல இருக்கும்போது நீரே ஆனால், வா வா உன காட்டி தரேன், நீரே ஆனால் உம்மோட கூட இறங்கும். 2 ஸ்டெப் எடுத்துவேன். இப்போ உள்ள போகும்போது இப்போ சொல்லு, நீரே ஆனால் என்னை காப்பாற்ற. சொல்றதுக்குள்ள ஆளு உள்ளவே. ஆமே இல்ல, ஆண்டவரே ஆண்டவரே என்னை ரட்சியம் என்ன கைவிடுகிறார். சில தாழ்வு அனுமதித்தார், ஆமையில விடமாட்டார், விடமாட்டார். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஆமே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும். சொல்லுங்க ஆமே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல்ல, நீங்க வந்து ஓ, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, தேடி வந்தீங்க. ஆமே, மனுஷன் உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. க்ளோரி. விட்டு கொடுக்கலையே, கொடுக்கலை. ரேத்ரா மாமா ஷேக்கரே. ஆமென். கலங்கின என்னை கண்டு காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றை கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. ஆமென். அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. சில காரியத்தை அனுமதித்தார், அநேக காரியத்தை அனுமதிக்கவில்லை. ஆமே ஆமே. இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் அன்பு சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில ஐயோ இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு அப்படி பார்க்காம கர்த்தர் அனுமதித்தார். உங்க லைஃப்ல அனுமதித்தார்ல, அனுமதிக்காததையும் நினைச்சு பாருங்க, எதெல்லாம் அனுமதிக்கல. ஆமென். இசைக்கியா சொல்றார், நான் நைட்டெல்லாம் எண்ணம் இட்டு கொண்டிருந்தேன், எனக்கு இந்த ஒரு வியாதியை அனுமதித்தார். காலில் எழும்பும் போது பொழுது விடுறதுக்கு முன்னாடி நான் இருக்க மாட்டேன் நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லிட்டு இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கருளினார், அந்த பிரகாரமே செய்தார். நம்ம லைஃப்ல சில காரியத்தை அனுமதித்திருக்கிறார், இல்லை என்றில்லை. ஆனா பல காரியத்தை அவர் அனுமதிக்காமல் தடுத்தார். அதெல்லாம் எண்ணி எண்ணி ஆண்டவர் பிரைஸ் பண்ணுங்க, ஆண்டவர் பிரைஸ் பண்ணுங்க. ஆமென். அழ கர்த்தர் யாக்கோபை அனுமதித்தார். யாக்கோபு அழும்போது சொன்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன். அதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. துக்கத்தோடு இறங்குவேன் என்றவனுடைய முடிவு எப்படி இருந்து தெரியுமா? அவன் தொழுது கொண்டு தன் கோலின் மேல சாய்ந்து கொண்டான். சில காரியத்தை அனுமதித்தது உண்மை, ஆனால் அநேக காரியங்களை
அனுமதிக்கவில்லை. உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்பட அனுமதித்தார், ஆனால் வாய்க்கப்பட அனுமதிக்கவில்லை.